செல்வோம் நாம் சுதந்தரிப்போம். கருணங்கள் அளித்தவர் நிற்கின்றாரே. செல் சுதந்தரிக்க செல், செல் சுதந்தரிக்க செல். தேனும் பாலும் ஓடிடும் கானான் உனக்கே சொந்தம் என்று கூறி. தேனும் பாலும் ஓடிடும் கானான் உனக்கே சொந்தம் என்று கூறி. உன்னையும் என்னையும் அழைக்கின்றாரே. செல்வோம் நாம் சுதந்தரிப்போம், செல்வோம் நாம் சுதந்தரிப்போம். இந்திய மக்களுக்கு இந்திய மிஷனரிகள், இந்திய நிர்வாகம், இந்திய பணத்தை கொண்டு நற்செய்தி அறிவிப்பது என்ற சுதேசி அடிப்படையில் வெள்ளாளன் விளையில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் இந்திய மிஷனரி சங்கம் உருவாக்கப்பட்டது. ஊழியங்கள் வளர்ச்சியடைந்து இன்று 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் நாம் சுவிசேஷ பணியை நிறைவேற்றி வருகின்றோம். இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களில் நாம் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். கலாச்சாரம் கடந்த மிஷனரிகள், மருத்துவ மிஷனரிகள், மிஷனரி ஆசிரியர்கள், சுதேச மிஷனரிகள், வேதாகம பெண்மணிகள், உதவியாளர்கள், அபிவிருத்தி மற்றும் அலுவலக ஊழியர்கள் என 2026 பேர் ஊழியம் செய்து வருகின்றனர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 475 இடங்களில் ஆலயங்களிலும் 12,469 இடங்களில் வீடுகள் மற்றும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். சகோதரருடைய பேர் ரமிலா. இவங்க ராட்டுவா இனத்தை சேர்ந்தவங்க. 2007ஆம் ஆண்டு இவங்க அம்மா ரொம்ப வலிப்பு வியாதினால் பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஐஎம்எஸ் சுதேச ஊழியர் ரமேஷ் ராட்டுவா அப்படிங்கிறவங்க இவங்க ஊருக்கு போய் இவங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா இவங்க அம்மாவுக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தை சார்ந்த உறவினர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய வீட்டில் ஜெபக்கூடுகை, வீட்டு ஜெபக்கூடுகை நடைபெற்று வந்து இருக்குது. 2017ஆம் ஆண்டு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ட்டு பஞ்சாயத்து மூலமாக அனுமதி வாங்குறதுக்காக இவங்க முயற்சி செஞ்ச போது இவங்க கிராமத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் இவங்களை ரொம்ப அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் இவங்க அம்மா அப்பாவும் இவங்க உறவினர்களும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் விசுவாசத்தில் உறுதியாக நின்றுருக்காங்க. தொடர்ந்து இந்த சகோதரியும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து இயேசுக்காக ஊழியம் செய்யணும், தன்னுடைய இன மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து இன்னைக்கு கரம் சிங் அவங்களோட இணைஞ்சி ஊழியத்தை நிறைவேற்றி வராங்க. சுவிசேஷ பணிகளுக்கு ஆதரவாக சமுதாய முன்னேற்றத்திற்கான பணிகளையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். ஆதிவாசி பிள்ளைகளுக்காக நாம் நடத்தி வரும் 32 விடுதிகளில் 2,332 பிள்ளைகளும்,
65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நாம் நடத்தி வரும் 7 பாடசாலைகளில் 3798 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். என்னோட பேர் ஏஞ்சலின் கிருப்பா. நான் இங்க மேக்ஸ் டீச்சரா IMST இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சுக்மால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட யூஜி லோயலா காலேஜ்ல முடிச்சேன். என்னோட பிஎட் பிஷப் அப்பாசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோயம்புத்தூர்ல முடிச்சேன். இங்க வரதுக்கு முன்னாடி நான் இங்க ரொம்ப அன்எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்களோ, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குமோ, நம்மளால அங்க போய் சர்வை பண்ண முடியுமா, ஃபுட் வெதர் எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசித்தது எல்லாமே டிஃப்ரெண்ட், ஆனா இங்க நடந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்க பின்னாடி பாக்குறீங்களா, இதுதான் எங்களோட ஸ்கூல். இந்த அழகான பில்டிங்ல டீச்சர்ஸ், குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. இங்க லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. இங்கிலீஷ்ல நம்ம சொல்றத ரொம்ப அழகா பிள்ளைங்க புரிந்து கொள்றாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி ஃபீலிங்கை நம்மளுக்கு இங்க கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலுமே ஒரே ஒரு லேக் மட்டும் இங்க நிறையவே இருக்கு. லைக் நம்ம இப்போ நான் மேக்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். நான் இப்போ 9th 11th and 12th ஹேண்டில் பண்ணேன். மோர் தேன் தட் மேக்ஸ் மட்டுமே நான் இங்கே நடத்துறது கிடையாது. EVS கம்ப்யூட்டர் அந்த சப்ஜெக்ட்டுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே சஃபிஷியண்ட்டான டீச்சர்ஸ் நம்மளுக்கு இல்லை. இப்போது ஒரு சயின்ஸ் டீச்சரே கூட நம்ம சோஷியலோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை இங்கிலீஷோ இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் நம்ம அதர் மேஜர்ஸை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கிட்ட லேக் ஆஃப் டீச்சர்ஸ். ஒவ்வொரு வருஷமே மோர் தேன் 5000 10,000 டீச்சர்ஸ் நம்ம வெளியில வரோம். ஆனா எல்லாருமே நம்ம குறிப்பிட்ட ஒரே ஒரு சரௌண்டிங்குள்ள மட்டுமே தான் நம்ம இருந்து நம்ம டீச் பண்றோம். இந்த மாதிரி பீப்புள் மத்தியில இவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும்னா நிறைய டீச்சர்ஸ் இங்க நம்மளுக்கு தேவை. ஸோ யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மருத்துவ வசதிகளற்ற இடங்களில் 7 முதலுதவி மையங்களையும் 3 மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு இயேசுவின் அன்பையும் கொடுத்து வருகிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலின்ற இடத்துல நாங்க இருக்கிற இந்த பகுதியை பாத்தீங்கன்னா ஒரு கோசாய் என்ற ஒரு இன மக்கள் மத்தியில நாங்க இந்த மருத்துவமனையை வச்சிருக்கோம். இங்க சுமார் 300க்கும் அதிகமான குடும்பங்கள் இருந்து இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழை மக்கள். இங்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அறியாமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பேஷண்ட் எங்கள் கிளினிக் வந்தாங்க. அவங்க நெத்தியில் ஏதோ ஒரு மார்க் இருந்துச்சு. என்னன்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் மந்திரவாதி கிட்டே போயிருந்தேன். மந்திரவாதி உடம்பு சரி ஆகணும் அப்படின்னா ஒரு காயை எடுத்து அதை நல்லா சூடாக்கி நெத்தியில் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அது அந்த பேர்ன் ஆகி அந்த காயம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அது கீழே விழுகலை அப்படின்னா அது சரியாகலை அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில் இன்றைக்கும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பேஷண்ட் எங்கள் கிளினிக் வரும்போது அவங்களும் கால் வலின்னு வந்திருந்தாங்க. அவங்களோட 2 பெருவிரல்லையும் பார்த்தா ஒரு சின்ன துணியை எடுத்து நல்லா டைட்டாக கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஏன் இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது கட்டினா எனக்கு வலி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம டைட்டாக ஒரு துணியை வச்சு கட்டும்போது நம்மளுக்கு சர்க்குலேஷன் இருக்காது. அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம ஆயிரும். எந்த ஒரு சென்சேஷனுமே இருக்காது. ஆனால் அந்த மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா அப்படி கட்டி வச்சா எனக்கு பெயின் சரியாகிரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எந்தெந்த இடங்களில் பெயின் இருக்கோ இப்போ தையில் அவங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா நிறைய பேஷண்ட்ஸ் தையில் ஒரு பெரிய துணியை எடுத்து நல்லா டைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பெயின் சரியாயிரும் அப்படின்னு இன்றைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு வழக்கம் என்ன அப்படின்னா ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு குட்டி குட்டி குச்சிகள்லாம் எடுத்து அதை நல்லா நூலில் பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்து அவங்களோட கழுத்தில் கட்டி விட்டுருவாங்க. கெட்டும்போது நல்லா ஷார்ட்டாக கட்டி விடுவாங்க. அது இறங்கி கீழே வர அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்து அது சரியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நிறைய சின்ன பிள்ளைங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாலையோடு வருவாங்க. பெண்களுக்காக 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும் 4 கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் நாம் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வீடுகளில் கிராமங்களில் இருந்து துரத்தப்படும் ஏழை விதவை தாய்மார்களுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். பாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவின் அன்பை காணச் செய்வோம். நீ
நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62:4 இது இவருட ஐஎம்எஸ் வாக்குத்தத்தம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தேவன்தாமே இந்த 2025 ஆண்டிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நல்ல மேய்ப்பராக நம்மை வழிநடத்தி இந்த ஆண்டை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த 2025 ஆண்டில் இந்திய மிஷனரி சங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 பின்பகுதி. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அன்பானவர்களே, சீயோன் மற்றும் எருசலேமின் மீட்பு, நீதி, மறுசீரமைப்பு குறித்து தேவன் வெகு காலத்திற்கு முன்பே திட்டம் வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக அவருடைய ஜனங்களாகிய சீயோன் மற்றும் எருசலேமுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை ஆவிக்குரிய நிலையில் ஒழுக்கமற்று அந்நிய வழிபாட்டில் கலந்து பாவம் செய்து பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு நிலையில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எருசலேம் பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டிருந்தது. எருசலேம் தேசமும் பாழாய் கிடந்தது. மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் கைவிடப்பட்ட நிலையில் தொய்ந்து போய் நம்பிக்கை இழந்து அவமானத்தையும் நிந்தையையும் அடைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 62 1 12 வரை இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய். பாலான தேசம் இனி கனியுள்ள செழிப்புள்ள ஒரு தேசமாக மாறும். கர்த்தர் தேசத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இவ்விதமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை அவர்களுக்கு அந்நாட்களிலே ஆறுதலின் செய்தியாகவும் நம்பிக்கையின் செய்தியாகவும் மறு சீரமைப்பின் செய்தியாகவும் இருந்தது. அன்பானவர்களே, அன்று இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட இந்த பகுதியில்தான் இந்த 2025 ஆண்டு தேவன் நமது இந்திய மிஷனரி சங்கத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் அடங்கியிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தையும் அதை நிறைவேற்றும் தேவன் நம்மில்
எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளையும் 62ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களையும் மையமாக வைத்து நாம் சிந்திப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவதாக இந்த வாக்குத்தத்தத்தின் முன்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் 2 பெயர்களை குறிப்பிடுகிறார். எப்சிபா, பியூலா. வேதாகமத்தில் பெயர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு நபரின் குணாதிசயம் அந்த பெயரில் அடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தேவன் ஒரு நபரின் மாற்றத்திற்கு பின் அவருடைய பெயரையும் மாற்றுவதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். அதனால் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது யாக்கோப்பை பார்த்து சொல்கிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய், இனி நீ யாக்கோப்பு அல்ல இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் யோனாவின் குமாரனாகிய சீமோனை பார்த்து சொல்கிறார், நீ கேபா என்று நீ அழைக்கப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, தேவன் நம்மை மறுசீரமைக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைக்கும் போது நமக்கு புதிய ஒரு நாமத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதன் அடிப்படையில் கைவிடப்பட்டு அவமானத்தையும் நிந்தையையும் அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியான புது வாழ்வை தரப்போவதற்கு அடையாளமாக நீ எப்சிபா என்றும் என் மகிழ்ச்சி அவரில் இருக்கிறது என்பது எப்சிபா என்பதின் பொருள். மை டிலைட் இஸ் இன் ஹெர், என் மகிழ்ச்சி அவளில் இருக்கிறது. அன்பானவர்களே, இதன் அடிப்படையில் மகிழ்ச்சியான ஒரு எதிர்கால வாழ்வை நான் உங்களுக்கு அருளப் போகிறேன். எனவே நீ இனி எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அதே போல நீங்க தொடர்ந்து அடுத்த ஒரு பெயரை நாம் பார்க்கும் பொழுது, பாலாய் போன எருசலேம் செழிப்பாக மாறப்போவதற்கு அடையாளமாக உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். பியூலா என்பதற்கு யூ ஆர் மேரிட், திருமணமானவள். ஆண்டவர் திருமண உடன்படிக்கையின் மூலமாக நான் மீண்டும் உங்களை சேர்த்து கொள்ளப் போகிறேன். எனவே வளமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இனி பியூலா என்று அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட நிலையில் நொந்து போய் அடையாளத்தை இழந்து அடிமைகளாக வாழ்ந்த அவருடைய ஜனங்களின் சூழ்நிலையை அவர் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையை மீண்டும் மறுசீரமைத்து ஒரு புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கடவுள் தம் ஜனங்களின் வாழ்வை மறுசீரமைக்கிறார். God restores the life of his people. கடவுள் தம் ஜனங்களின் வாழ்வை மறுசீரமைக்கிறார். இது முதலாவது இந்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அவருடைய வார்த்தை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே வாக்குத்தத்த வசனத்திலே பாருங்கள், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். தம் ஜனங்கள் தன்னை விட்டு சோரம் போய் தன்னை துக்கப்படுத்தினதினால் தேவன் அவர்களை பாபிலோனியருடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களோடு உள்ள தன்னுடைய உறவை வெளிப்படுத்துவதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை பாபிலோனியருடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் அவர்கள் மீது
தான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எந்த நிலையில் தன்னை விட்டு விலகி போய் இருந்தாலோ அவர்களோடு உள்ள உறவை மீண்டும் அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் அவர் நம்மை மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார். இன்று அவர்கள் நம்பிக்கை இழந்து எண்ணி இருந்த வேளையில் தேவன், நான் உங்களை கைவிடவில்லை, உங்களோடு உள்ள உறவை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டுமாக நான் மறுசீரமைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாம் வாழ்வில் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய வாழ்வின் நிமித்தமாக ஆண்டவருக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரிவு உண்டாகியிருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த நாளில், இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். அன்று தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த அதே வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உள்ள உறவை அவர் புதுப்பிக்கிறார், உறவை அவர் மறுசீரமைக்கிறார். God restores the relation with his people. அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உள்ள உறவை அவர் மறுசீரமைக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது God restores the hope of his people. தம்முடைய ஜனங்களின் நம்பிக்கையை மறுசீரமைக்கிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று அவர் உறுதியளிக்கிறார். இஸ்ரவேலரின் பாவங்களினால் சில காலம் அமைதியாக இருந்த தேவன் சொல்லுகிறார், நான் இனி மௌனமாய் இருக்க மாட்டேன் என்கிறார். சில காலம் மௌனமாய் இருந்த தேவன் சொல்லுகிறார், நான் இனி மௌனமாய் இருக்க மாட்டேன். 62ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அதன் நீதியும் இரட்சிப்பும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அதன் நீதியையும் மகிமையும் சகல ராஜாக்களும் காண்பார்கள் என்று சொல்கிறார். நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இனி தங்களுடைய தேசம் கட்டப்படுமா என்று நம்பிக்கை இழந்து இருந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசத்திற்கு நான் நீதியும் இரட்சிப்பும் செய்யும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன், அதை சகல ஜாதிகளும் ராஜாக்களும் காண்பார்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல அவர்கள் இழந்து போயிருந்த நம்பிக்கையை அமைப்பது அவர்கள் நம்பிக்கை இழந்து போயிருந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நம்பிக்கையை மறுசீரமைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியில் சில சூழ்நிலைகள் நம் வாழ்வில் நம்பிக்கையை இழக்கச் செய்திருக்கலாம். நாம் ஊழியத்தில் நாம் எதிர்கொள்கிற காரியங்கள் நமக்கு நம்பிக்கையை இழக்கச் செய்திருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உன் தேசம் மீண்டும் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை மறுசீரமைக்கிறவராக இருக்கிறார். 3 காரியங்களை இந்த வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவுபடுத்தியிருக்கிறார். 1, தம் ஜனங்களின் வாழ்வை மறுசீரமைக்கிறார். 2வதாக தம் ஜனங்களோடு உள்ள உறவை அவர் மறுசீரமைக்கிறார். 3வதாக தம் ஜனங்களின் நம்பிக்கையை அவர் மறுசீரமைக்கிறவராக இருக்கிறார். இவ்விதமாக ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற பட்சத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் போது இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, we should pray without ceasing. நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, எருசலேமில் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிட்டு அவர்களிடம் எருசலேமை தான் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் தன்னை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்கிறார். அன்பானவர்களே, இதுல ஜெபிக்கிற ஜனக்கூட்டத்தை தான் தேவன் ஜாமக்காரராக குறிப்பிடுகிறார். அநேக ஜெப வீரர்களை நாம் எழுப்ப வேண்டும். அவர் சொன்னபடி நமக்காக இந்த புதிய ஆண்டுல செயல்படும் வரை நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 2வது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? We should clear the ways. நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும். 62:10 நாம் பார்க்கும் பொழுது, வாசல் வழியாய் பிரவேசியுங்கள்,
ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வாசல் வழியாய் பிரவேசிக்கவும், வழியை செவ்வைப்படுத்தவும், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வழிகளையும் நம்மை சார்ந்தவர்களுடைய வழிகளையும் நாம் சீர்படுத்தும் பொழுது அங்கே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது we should proclaim the message to others. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். சியோனுக்காக, எருசலேமுக்காக ஆண்டவர் செயல்பட போகிற இந்த வார்த்தையை அதை அறியாமல் இருக்கிற மற்ற மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அன்பானவர்களே, தேவன் செய்ய போகிற இந்த காரியங்களை அனைவருக்கும், அறியாமல் இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அன்பானவர்களே, 3 காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1, நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 2வது, நாம் வழிகளை சீர்படுத்த வேண்டும். 3வதாக, ஆண்டவருடைய இந்த செய்தியை அறியாமல் இருக்கிற மற்றவங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்விலும் நம் இந்திய மிஷனரி சங்க குடும்பத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்றால், தேவன் நம்மில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்திய மிஷனரி சங்க குடும்பமாக இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டியிருக்கிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். 2024ஆம் ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர். எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர். நாங்கள் எதிர்கொண்ட கடினமான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதை நிரூபித்தீர். ஒவ்வொரு நாட்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்ய நீர் எங்களுக்கு அருள் புரிந்தீர். எங்கள் எல்லாருடைய ஆயுசு நாட்களை நீர் ஈவாக கூட்டி புதிதான ஒரு ஆண்டை நீர் காணச் செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் தந்த இந்த 2025ஆம் ஆண்டுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரே, இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு நாட்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு கடக்கவும், இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாங்கள் வாழவும், தேவரீர் உமக்குள் நாங்கள் எங்களை நிலைநிறுத்தி உமக்குள் எங்களை காத்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்தவர்களாக நாங்கள் வாழுகிற இந்த தேசத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்தாரும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த நாளிலே ஒளிபரப்பு செய்த, அதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தாருக்காக நாங்கள் கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவருடைய கையின் பிரயாசங்களையும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபையும் சமாதானமும் எல்லாருடைய வாழ்விலும் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த மெர்சி எலக்ட்ரானிக்ஸ் குடும்பத்தாருக்கும், இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த சத்தியம் டிவி பொறுப்பாளர்களுக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.